இப்போ வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யறது பார்க்கலாம். இதுல நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும், அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். மார்னிங் லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபி. சின்ன பசங்க கண்டிப்பா இதுக்கு நோ சொல்லவே மாட்டாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் காமிச்சிருக்கிற இந்த பிரியாணி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அப்படியே வந்து சேர்த்துக்கணும். அடுத்து ஒரு 2 வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதுல வந்து நல்லா இடிச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதுல சேர்த்துக்க போறோம். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசனை போற அளவுக்கு இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுடணும். இப்ப இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்க போறோம். இதுக்கு நான் வந்து கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறமா பட்டாணி வந்து சேர்த்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் கேரட் அண்ட் பீன்ஸ் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிடலாம். சோ இது நல்லா ஒரு 2 வாட்டி நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதுல வந்து பட்டாணி சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து ஃப்ரோசன் பீஸ் வந்து சேர்த்துக்கிறேன். சோ நீங்க வந்து ஊற வச்சு வேக வைக்கிற பட்டாணியா இருந்தா நல்லா வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அது வந்து டக்குன்னு இதுல வந்து வேகாது. சோ இந்த ஃப்ரோசன் பீஸ் அப்படிங்கறதுனால இது வந்து குவிக்கா வெந்துரும். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல நான் வந்து ஜீரக சம்பா அரிசி 1.5 கப் சேர்க்க போறேன். அதுக்கு நான் இதுல 3 கப் தண்ணி சேர்க்கிறேன். 1.5 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். சோ இப்ப இந்த ஊற வச்ச அரிசியை தண்ணியில சேர்த்துட்டு நல்லா பாயில் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதுக்கு நீங்க பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்றதுனாலும் இதேதான் ப்ரொசீஜர். இப்போ இது ஒரு 2-3 மினிட்ஸ்ல இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. இது நல்லா கொதிச்சு வர்ற நேரத்துல இதை மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. குக்கர் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஸ்லோவா ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்லோவா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. நம்மளுடைய டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ் ரொம்ப குவிக்கா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது நிஜமாவே பாத்தீங்கன்னா ரொம்ப பிளேவர்ஃபுல்லா ஃபேண்டாஸ்டிக்கா ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்பெஷலி லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபி. இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு சைட் டிஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ட், அதுக்கப்புறமா வெஜிடபிள் சாலட் ரொம்ப